அனைவருக்கும் வணக்கம். பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கும் மற்றும் மகாவதார் ஃபவுண்டேஷன் நிறுவனரான ரங்கநாதன்ஜிக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம போன மாசத்துல இந்த கிளாஸ்ல நம்ம இந்த டிஎன்ஏ அற்புத சிருஷ்டி அப்படின்னு பார்த்தோம்ல. அதோட சின்ன சுருக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்குள்ள ஒவ்வொரு செல்லுலயும் டிஎன்ஏ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது இந்த வடிவுல இருக்கும். அது இந்த மாதிரி இருக்கும் டிஎன்ஏ. இப்ப இதுல ரெண்டு 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 இலை தான் இருக்கு. அந்த ரெண்டு இலையில தான் இப்ப நம்ம இருக்கோம். ஆனா நம்மளோட ஒரிஜினல் இது என்னன்னு பாத்தீங்கன்னா 12 இலை இருக்கணும். அப்படிதான் நம்ம 3 லட்சம்க்கும் மேல இருந்த பூமியில இருக்கும்போது அப்படிதான் மனிதர்கள் இருந்திருக்காங்க. சோ அப்போ அந்த மாதிரி 12 இலை இருக்கிற டிஎன்ஏல இருந்தோம்னா ஒரு தெய்வ நிலையில தான் இருப்பாங்க. அப்படிதான் இருந்தாங்க. அத சில டார்க் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி லைக் வேற யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல வேற உலகத்துல இருந்து இந்த பூமியை ஏன்னா இந்த பூமி ரொம்ப அற்புதமான ஒரு இடம். எதுக்கு? ஆராய்ச்சி செய்யறதுக்கும் சுதந்திரத்துக்கும் ரொம்ப முதன்மையான ஒரு பூமி இது. அத பிடிக்காம அதுல அந்த பூமியை நம்ம ஒரு நம்மளுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மத்த பிரபஞ்சத்துல பூமி மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்மளுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க நம்மளுக்கு பிரபஞ்சத்துல இருந்து வர அந்த மூல சைத்தன்யத்துல இருந்து வர எல்லா என்ன சொல்றது ஆற்றலையும் எல்லா ஆற்றல்கள், அதாவது கிரிட்னு சொல்றாங்க, ஒவ்வொரு போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, எனர்ஜி போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. சோ அப்படி பிளாக் பண்ண பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பல லட்சம் ஆண்டுகளாக மனிதனுக்கு அந்த இறை ஞானம் வராம அவங்க இந்த மாயையில மாட்டிட்டு இந்த உலகத்துல என்ன இருக்கோ அதுதான் உண்மைன்னு நினைச்சு அதுக்கே பரிணாம வளர்ச்சி போயிட்டே இருந்திருக்கு. அதனால இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இப்பதான் அது டிரான்ஸ்பர்மேஷனுக்கு போறனால கொஞ்சம் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 2500ன்னு வச்சுப்போமே, திருமூலர்லாம் அந்த காலகட்டத்துல இருந்தே திருவள்ளுவர் இந்த மாதிரி நிறைய உலகம் முழுக்க எல்லா ஆசான்களும் நம்ம அந்த பூமியை திருப்பி மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கீழே இறங்கி நம்மளுக்கு இந்த விழிப்புணர்வையும் ஞானத்தையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷமா, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட்ல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணர்ல இருந்து. சோ அவங்க நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வராங்க. அதுக்கே இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு. 2500ல இருந்து 3000 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்பதான் நம்மளுக்கு அது கரெக்டா மாஸ்டர் நெட் இஷ்யூ இருக்குங்களா மாஸ்டர்? மேடம் சார் கேக்குதா? கேக்குதுங்க. நெட் இஷ்யூ இருக்குங்களா? ஓகே, நெட் இஷ்யூ இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு, இல்ல அவ்வளவு இல்ல. ஓகே, ப்ளீஸ் ப்ரொசீட். தேங்க் யூ. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்படுது. நம்ம யாரு, இந்த டிஎன்ஏனா என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அப்போ ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வெளியில பாக்குற இந்த சதை, இந்த கண்ணு, காது, மூக்கு, இந்த ஸ்கின்னு, இந்த முடி, இது மட்டும் கிடையாது. உள்ளுக்குள்ள நம்மளோட ஒவ்வொரு செல்லுலையும் அந்த டிஎன்ஏங்கிற ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு இறைத்தன்மை ஞானத்தை பல ஜென்மங்களாக நம்ம சேகரித்த அந்த ஞானத்தை அந்த டிஎன்ஏக்குள்ள இருக்கு.
அதுதான் மரபணு. அதாவது அந்த குரோமோசோம்னு சொல்றோம்ல, எப்படி ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு இந்த குரோமோசோம் செல்கள் வந்து ஒரு கருவுல இருந்தும் ஒரு இதுல இருந்து வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு உருவாகுதோ, அந்த ஃபர்ஸ்ட் 8 செல்லு தான் ஃபார்ம் ஆகுது. அதுக்குள்ள அந்த ஜெனட்டிக் மரபணுக்குள்ள வந்து இந்த டிஎன்ஏ வருது. இது வந்து எல்லா பிரபஞ்சத்தோட எல்லா ஞானமும் அதுக்குள்ள இருக்கு. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாதான் ஏன் நம்மளுக்குள்ள உள்கடை உனக்குள்ள கடவுள் இருக்காரு, நீயும் கடவுள் தான் அப்படின்னு சொல்றது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாவே புரியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு கான்செப்ட்லயும் நாம வந்து நம்மளோட இந்த ஆன்ம விழிப்புணர்வை கொஞ்சம் கொஞ்சமா அதுல போய் சேர்றதுக்கான ஞானம் தான் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நான் கேட்டு என்ன பண்ண போறேன், நான் தான் மெடிடேஷன் பண்றேன்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். உங்களோட தியானம் வந்து நீங்க யாருன்னு தன்னை அறியறதுக்கான இந்த தியானத்துல வந்து நீங்க இந்த ஞானத்தோட பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமா அதை உணர முடியும். அந்த உணர்வு நிலை, அதாவது இப்ப நம்ம வந்து இந்த உடம்பு உணர்வு நிலையிலே இருக்கோம். இதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு ஃபுல் வாழ்க்கையே அதுக்கே நம்ம செலவழிச்சுட்டு இருக்கோம். ஆனா நீங்க ஒரு சேவை பண்ணணுமோ இல்ல ஒரு யஜ்ஞத்தை அட்டன் பண்ணுமோ என்ன பண்றோம், நம்மளோட முதல் உரிமை வந்து இந்த உடலுக்கு தேவையான வேலைக்கு தான் ஃபர்ஸ்ட் போகுது, ஆன்மாக்கு போகல. அது அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இதுக்கு போகணும் அப்படின்னு நம்ம அதை வந்து கொஞ்சம் தள்ளி போடுறோம். அப்படி இல்லாம நம்ம வந்து நம்மளுக்குள்ள அந்த தெய்வ சக்தி இருக்கு, அது வந்து உங்களோட மரபணுல ஜீன்ல இருக்கு, அத ஆக்டிவேட் பண்றது. அதுக்கு வந்து 12 இலையோட அந்த தூங்கிக்கிட்டு இருக்க மிச்ச 10 இலையும் நம்ம வந்து உயிர்ப்பிக்க செஞ்சு அதுக்கு எல்லா இதையும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க தியானம் பண்ணணும். அப்ப இந்த எனர்ஜி போய் 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 அதை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அது இப்போ இந்த காலகட்டத்துல அதுதான் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ அதனால நம்ம அது கூட சேர்ந்து நம்ம இந்த ஞானத்தை பெற்று ஏன் தியானம் பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படின்னு நம்ம பிசிக்கல் லெவல்ல இருந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தது போக, நாமளும் இறை தன்மையை அடைந்து அந்த இறைநிலைக்கு போகிறதுக்காக தான் பண்றோம் அப்படிங்கிற இன்னொரு அடுத்த ஸ்டெப் ஞானத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஆழமா இருக்கிற சில கான்செப்ட் நம்ம புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து அடுத்த நிலைமைக்கும் போக முடியும். நம்மளோட உணர்வு நிலை, அதாவது விழிப்பு நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மாவுக்கு ஷிஃப்ட் ஆகும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். சோ இத நம்ம நல்லா இன்னும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்குள்ளேயே எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி சயின்ஸா ப்ரூவ் பண்ணாதானே நம்மளுக்கு தெரியும். சில எடுத்துக்காட்டு சொல்லணும், அது எப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் இந்த புக்கு. இது வந்து சொன்னலதா மேடம்க்கு வந்து அவங்களோட தியான அனுபவத்துல அவங்களே டிராவல் பண்ணி போய் இந்த ஞானத்தை வாங்கி நம்மளுக்கு புக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது வந்து அந்த பிரபஞ்சத்தோட ஒரு ரகசியம், அது வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லா இதுல இருந்தும் இப்படி ஓப்பனா இருக்காது. ஆனா நம்மளுக்கு இந்த காலகட்டத்துல இது வந்து இவ்வளோ புக்கா நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது. அப்போ இதுல வந்து எங்க நம்ம போன இதுல பார்த்ததுல என்ன பார்த்தோம்னா, அந்த பீனியல் கிளாண்ட்ல இருக்கிற அந்த சோல் இருக்கிற அந்த ஒரு செல்லுல எல்லாமே இருக்கு, அந்த டிஎன்ஏல எல்லா விஷயமும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது வந்து உள்ள இருக்கிற அந்த பீனியல் சுரப்பு எப்படி இருக்கும்னா, நம்ம தியானம் பண்ணும்போது அந்த சக்தி ஃபுல்லா பீனியல் கிளாண்டுக்கு தான் முதல்ல போகுது. அது வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை ஃபுல்லா உள்ள வாங்கி அந்த அலைவரிசைக்கு நம்ம பீனியல் கிளாண்ட் வந்து எப்போ வைப்ரேட் ஆகுதோ அப்போ வந்து அந்த சக்தி உள்ள இறங்கி நம்மளுக்குள்ள எல்லா சக்கரங்களையும் திறந்து சுஷும்னா நாடி வழியா மேல வந்து இந்த பாதை வந்து திறக்கப்படுது. இந்த பாதை திறக்கும் போதுதான் நம்மளோட அந்த டிஎன்ஏ, அந்த பீனியல் கிளாண்ட்ல இருக்கிற ஒரு டிஎன்ஏ வந்து அந்த சிங்கிள் செல் டிஎன்ஏ வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இப்ப இவ்வளவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து நம்மளோட அந்த ஆற்றல் சக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ அது வந்து சீக்கிரமா நடக்கும் நம்மளுக்கு. இப்ப இதுல இன்னொன்னும் பாத்தீங்கன்னா அடுத்த இது வந்து அந்த மூல சைத்தன்யம் பிரபஞ்சம் அந்த
இப்ப ஆரம்பம் அப்படின்னு சொல்ற அந்த இது வந்து எத்தனை வகையா பிரிஞ்சிருக்கு, எத்தனை உலகங்களா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 உலகமா இருக்கு. அதுல வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் இந்த பிசிக்கல், இந்த இந்த எர்த்து, இந்த பூமி, பௌதீக உலகம். அப்புறம் அந்த பௌதீக உலகத்துல நம்ம வந்து இந்த பிசிக்கல் பாடியில இருக்கோம். இந்த அதுக்கப்புறம் வந்து சூட்ச்ம உலகம், அப்புறம் காரண உலகம், மகாகாரணம், அதெல்லாம் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ். அது எல்லாமே சூட்ச்ம உலகத்துக்குள்ள இருக்கிற பல உலகங்கள். அதுக்கப்புறம் வந்து தேவர்கள், தேவதைகள் இருக்கிற ஏஞ்சலிக் உலகம் இருக்கு. இந்த பௌதீக உலகத்துல என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன ராஜ்யங்கள்லாம் இருக்கு? மினரல் கிங்டம், அதாவது கனிம ராஜ்யம். பிளான்ட் கிங்டம், அதாவது தாவர ராஜ்யம். அது எல்லாமே ஒரு 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 குரூப் ஆஃப் ராஜ்யம். எப்படி மனுஷங்க, மிருகங்கள், பறவை, பூச்சி, இப்படி எல்லாம் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிங்டம், ராஜ்யம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இனம் அதோட சேர்ந்தது. சோ அது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பௌதீக உலகம் அப்படின்னு நம்மளுக்கு புரியணும். சோ அதுல வந்து விலங்கு ராஜ்யம், மனித ராஜ்யம், இந்த 4 ராஜ்யம் இருக்கு இதுல. சூட்ச்ம உலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 3 லெவல் இருக்கு. ஒண்ணு வந்து கீழ் சூட்ச்ம நிலை, அப்புறம் வந்து உயர் சூட்ச்ம நிலை, அப்புறம் காரண சூட்ச்ம நிலை. கீழ் சூட்ச்ம நிலையில வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப லோ வைப்ரேஷன்ல, ரொம்ப கீழ் உணர்வு நிலையில இருக்கிற எல்லாரும் எல்லாமே அங்க இருக்கும். அது அது வந்து எப்படின்னா அந்த அரிஷத் வர்க்கங்கள்ல ரொம்ப இருக்கிறவங்க எல்லாம் அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். உயர் சூட்ச்ம உலகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க எல்லாம் ஒளி, அது அது வந்து ஃபுல்லா ஒளி உலகம், ஃபுல்லா ஒளியில தான் இருக்கும். அதுல வந்து ஃபுல்லா ஒளி உடல்ல இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அது மாதிரி அடுத்ததுல வந்து காரண உலக, காசல் வேர்ல்டுன்னு சொல்றதுல என்னெல்லாம் இருக்குமா, அங்கதான் அந்த ஆன்மா, நம்ம ஆன்மாவாகிய நாம் அந்த உடலை எடுத்துட்டு வந்திருக்கோம்ல, இந்த உடலை எடுக்கிறதுக்கான, எதுக்காக இந்த உடலை எடுக்கணும், எதுக்காக நான் இந்த பௌதீகத்துக்கு வரணுங்கிற அந்த காரணம் அங்கதான் நிர்ணயிக்கப்படுகிறது. சோ அது வந்து அந்த பூமியை நோக்கி நான் ஒரு பிறவி எடுக்கணும் அப்படின்னா அங்கதான் அந்த காரணம் இருக்கு. இது இதுக்காக வரேன், இந்தந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வரேன், இந்தந்த பாடங்களை கத்துக்க வரேன். இதெல்லாம் கத்துக்கிட்டு என்னோட உணர்வு நிலையை வந்து இந்த உடல்ல இருந்தும் மனசுல இருந்தும் நான் வந்து ஆன்ம நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்காக, என்னை இன்னும் இந்த ஆன்மா வந்து இன்னும் பரிணாம வளர்ச்சியில மேலோங்கி போறதுக்காக, உயர் உலகங்களுக்கு போறதுக்காக நான் வரேன் அப்படிங்கிற அந்த காரணம் இருக்கு. அடுத்து வந்து மகா காரண உலகத்துல வந்து ஆல்ரெடி பத்ரிஜி மாதிரி பல மாஸ்டர்ஸ் எல்லாருமே, அவங்க எல்லாம் மகாத்மாக்கள், விஸ்வாத்மாக்கள், பிரம்மாத்மாக்கள், இவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க, மகா காரண உலகத்துல இருப்பாங்க. சோ இந்த வந்து ஞானம் அப்படின்னாலே அது வந்து ஒளி, லைட். சோ இந்த ஞானம் வந்து, ஞானம் வர வர என்ன ஆகும் அப்படின்னா ஒளி பெருகும். இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்குள்ளேயே ஒளி உடம்பு இருக்கு. அததான் வள்ளலார் வந்து அந்த ஒளி உடம்பதான் ஒரு அதிக சக்தி கொடுத்து, அந்த ஞானத்தால வந்து அத ஒளிய வந்து ஃபுல்லா சக்தி கொடுத்து அதை ஒளி ஃபுல்லா எல்லாமே ஒளி உடம்பா மாத்தி இருக்காரு. அவ்வளோ சக்தி வாய்ந்தது அது. அதனால அந்த 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 ஞானம்ங்கிறது வந்து ஒளி உலகம். அது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான உலகம். இது இந்த பூமியை விட்டு போனீங்கனாலே எல்லாமே ஒளி உலகங்களா தான் இருக்கும். ஆனா அது எல்லாமே ஒவ்வொரு நிலையில இருக்கும். அது ஒவ்வொரு அதிர்வுல அது இருக்கும். எந்தெந்த அதிர்வு கூட நம்மளோட நம்ம எந்த அதிர்வுல இருக்குமோ அந்த உலகத்துலதான் நாம இருக்க முடியும். இது வந்து நம்ம முன்னாடியே ஒரு தடவை பார்த்திருக்கோம். சோ இங்கதான் வந்து இந்த மகா காரண அந்த ஒளி எங்க ஆரம்பிச்சுதோ, அந்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்ற வள்ளலார் சொல்ற அந்த ஒளி எங்க இருக்கோ அங்கதான் எல்லாம், இந்த உலகம் உருவாகிறதுக்கான எல்லா காரணம், எல்லாமே மகா காரணம், எல்லாமே அங்கதான். சோ இப்போ வந்து ஏஞ்சலிக் வேர்ல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நாம வந்து இந்த பூமியில மனிதர்களாக வந்திருக்கோம். அதுக்கு மேல வந்து சத்தியலோகத்துல எல்லாம் அங்க வந்து கடவுள்மார்கள் எல்லாம் இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் தூதுவர்களா இருக்கிறவங்க எல்லாம் தான் இந்த தேவர்கள், ஏஞ்சல்ஸ் எல்லாம்.
சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 கைட்ஸ் எப்பயுமே ஒளி உடல்ல அவங்க இருக்காங்க, நம்ம கூடவே தான் இருக்காங்க. இது வந்து நான் முன்னாடியும் சில அந்த ஆன்மாவின் பயணத்திலையும் நான் சொல்லியிருக்கேன். இது இந்த இதேதான் நம்மளுக்கு திருப்பி திருப்பி வருது. ஏன் அப்படின்னா நாம அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதுல பதியணும் நம்ம மனம். நம்ம வந்து ஒரு பயத்திலயோ பதட்டத்திலயோ ஐயோ லைஃப் இப்படி இருக்கே என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த பதட்டமே வேண்டாம். ஏன்னா கூடவே 2 ஏஞ்சல் இருக்காங்க. நீங்க தியானம் பண்ணிட்டு நீங்க என்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்கிறதுக்கு வந்து வில்லிங்கா இருக்கீங்க, ஓப்பனா இருக்கீங்க, நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைமையை நீங்க மாத்தினாலே உங்களோட எல்லா சேலஞ்சஸும் போய் அந்த ஏஞ்சல்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே வரும். ஏன்னா அவங்க வந்து ஒரு தூதுவரா இருக்காங்க, மெசஞ்சர்ஸா இருக்காங்க. அதுவும் நம்ம கூடவே இருக்காங்க. நாம அவங்கள உணர்றோமா, அவங்கள நினைக்கிறோமா, அவங்க கிட்ட உதவி கேட்கிறோமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம. சோ இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது, நம்ம வந்து யாருமே இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கவே தேவையில்லை. இந்த பிசிக்கல் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாக்கு எப்பயுமே மூலச்சைத்தன்யம்ங்கிற அந்த கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு எங்க இருந்து இந்த பிரபஞ்சம் ஆரம்பிச்சதோ அங்க இருந்து வர எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஏஞ்சல்ஸ் மூலமா கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. நீங்க வந்து நிறைய அனுபவங்கள் பெற்றிருப்பீங்க. தியானம் பண்ணும்போது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான தீர்வு உங்க தியானத்துல வந்திருக்கும். அது வந்து இந்த ஏஞ்சல்ஸ் மூலமா உங்களுக்கு அந்த மனசுக்கு இப்படி ஒரு வழி இருக்கு, இதை ட்ரை பண்ணி பாரு, இப்படி ஒண்ணு இருக்கு, இதை செஞ்சு பாரு, இல்ல இவங்க கிட்ட போய் கேட்டு பாரு அப்படின்னு நம்மளுக்கு உள்ள தோணும். அது வந்து இந்த ஏஞ்சல்ஸ் மூலமா, தேவதூதர்கள் மூலமா, மெசஞ்சர்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம மனசுல வச்சு நாம கண்ணை மூடி நம்ம 100% மூச்சு கூட நம்ம மூச்சுல நம்மளோட மனசை சரண்டர் பண்ணும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் அங்க தீர்வு கிடைக்கும். ஏன்னா அவங்க கூடவே இருக்காங்க. அவங்க பேசுறதோ அவங்க நம்மளுக்கு சொல்றதோ நம்மளால இந்த பௌதிக கண்களாலேயோ காதுகளாலேயோ கேட்க முடியாது. நீங்க எப்ப தியானத்துல இருக்கிறீங்களோ அப்ப வந்து உங்க மனம் இல்ல, நீங்க யாருன்னு அந்த மனமற்ற நிலையில இருக்கும்போது இந்த உடல் நினைப்பும் இருக்காது. அப்ப நம்மளுமே வந்து அந்த எனர்ஜி லெவல்ல அந்த வைப்ரேஷன் லெவல்ல இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மூளை வந்து அவங்க சொல்றத ரிசீவ் பண்ண முடியுது. அப்போ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தியானம். அந்த தியானம் இருக்கும்போது இந்த ஞானமும் இருக்கும்போது அந்த நம்பிக்கை வரும். ஏன்னா எவ்வளவுதான் நம்ம தியானம் பண்ணாலும் இந்த ஞானம் இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி லோ ஆகும்போது ஆமா நான் இவ்வளவு நாள் தியானம் பண்ணேன், என்ன நடந்துச்சு, எனக்கு ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிறது வந்து நம்ம கீழே இறங்கி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ எப்ப இந்த ஞானம் இருக்குதோ அப்போ உங்களை மேல ஏத்திட்டே போகும். இல்ல ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, இல்ல இல்ல நீ இன்னும் பண்ணு, உனக்கு உனக்கு எப்பயுமே துணை இருக்கு, உனக்கு எப்பயுமே அங்க மேல இருந்து வந்து உனக்கு உன்னோட பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுத்துட்டே தான் இருக்காங்க, நம்மளாலதான் அதை கேட்க முடியல, நம்ம தியானத்துல இருக்கும்போது அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த உள் மோட்டிவேஷன் உள்ள வந்து உந்துதல் வந்து இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அந்த ஏஞ்சல்ஸ் வந்து ரொம்ப உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அதுக்காகவே இருக்காங்க நம்மளுக்கு. இப்போ வந்து இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது எல்லாமே எது மூலமா வருது அப்படின்னா உங்க டிஎன்ஏ மூலமா தான் உங்களுக்கு எல்லாமே வருது. உங்க செல்லுக்கு, உங்க அறிவுக்கு, உங்க மனசுக்கு எல்லாமே இந்த டிஎன்ஏ மூலமா தான் இருக்கு. அதுல இருக்கிறத வந்து நாம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அத என்ன சொல்றது ஒரு எனர்ஜி கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ண 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 நம்மளுக்கு வந்து உடல் வியாதியில இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை ஆகி நம்ம அந்த ஆன்ம நிலைக்கு போகும்போது எல்லாமே சால்வ் ஆயிடும். இது ஏன் அந்த டிஎன்ஏ வந்து அற்புத சிருஷ்டி அப்படின்னு சொல்றாங்களா, அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. அதை விரிச்சிங்கன்னா அவ்வளோ நீளமா இருக்குமா. இங்க அதுல ஒரு இந்த புக்லதான் முன்னாடி போட்டிருக்கு, இங்க இருந்து சூரியன் பூமியில இருந்து சூரியன் எவ்வளவு நீளமோ அவ்வளவு நீளம் இருக்கும் நம்மளோட டிஎன்ஏ, நம்ம உடம்புக்குள்ள இருக்க டிஎன்ஏ எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சிங்கன்னா. ஆனா அது வந்து ஒரு சின்ன செல்லுக்குள்ள ஒரு சின்ன இதுக்குள்ள வந்து அப்படியே மடிச்சு 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 வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து சயின்ஸா இருந்தவங்க அந்த ரிசர்ச்சர்ஸ் பார்த்து சொன்னது கிடையாது. இதெல்லாம் வந்து மேடம்க்கு வந்து தியானத்தின் மூலமா ஞானத்துல வந்தது இதெல்லாமே.
இப்படிதான் அந்த காலத்துலயும் திருமூலரும் எல்லாருமே சூட்சுமமா நம்மளுக்கு வந்து வெளிப்படையா சொல்லாம ஒவ்வொரு பாடல்களா சொல்லிட்டு போயிருக்காங்க. அது வந்து நம்மளால படிச்சு அது நம்மளுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி எளிமையா நம்மளுக்கு வந்து ஒரு மாஸ்டர் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு வந்து ஒரு பாக்கியசாலியா இருக்கோம். ஏன்னா நம்மளால அந்த அளவுக்கு இவங்க பண்ண அளவுக்கு தியானம் அவ்வளவு தீவிரமா நம்மளால பண்ண முடியாது. ஆனா நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சில மாஸ்டர்ஸ் எல்லாம் அது தீவிரமா எடுத்து இந்த பிரபஞ்சத்துக்காக இந்த பூமியை வந்து ஒரு இன்னும் உலகங்களை உயர் அதிர்வெண்ணுக்கு கொண்டு போறதுக்காக இந்த மனுஷர்களும் மாறினாதான் அது மாறும். நான் இந்த புக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், எதுக்கு இப்ப நம்ம தியானம் பண்ணோம்னா பூமி குறைந்த அதிர்வெண்ல இருந்து உயர் அதிர்வெண்ணுக்கு போய்கிட்டு இருக்கும் போது நாமளும் அது கூட சேர்ந்து மாறணும். நாம மாறினாதான் பூமியோட அதிர்வெண்ணே மாறும். அதுக்காக தான் இப்ப இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப இதுல வந்து 7 தளங்கள் இருக்கு. அந்த சைத்தன்யத்துல இருந்து 7 லெவல்ஸ் இருக்கு. அதாவது இப்ப நம்ம பார்த்த இந்த பிசிக்கல் லெவல், இப்ப இது எல்லாமே நம்மளுக்கு 7 உடல்கள் இருக்கு. பிரபஞ்சமும் 7 தளம் இருக்கு. சோ ஒவ்வொரு தளத்துல இருந்தும் நம்மளோட உடம்புக்கு அங்க இருந்து ஒவ்வொரு சக்கரத்துக்கும் எனர்ஜி வந்து அந்த சக்கரங்கள்ல இருந்து சில சத்துக்கள், சில தேவையான எல்லாமே நம்மளுக்கு அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு. இது நம்மளுக்கு கண்ணு தெரியல. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப கம்மி. 10-20% தான் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து உங்களுக்கு இந்த உடல் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சக்திகளும் வருது. ஆனா மிச்சம் 80-90% வரைக்கும் ஒவ்வொரு தளங்கள்ல இருந்தும் வர்ற அந்த எனர்ஜி உங்க உடம்புல எந்த இடத்துக்கு போய் அந்த மூலாதாரத்துக்கு ஒரு இடத்துல இருந்து வருது, சுவாதிஷ்டானத்துக்கு ஒரு இடத்துல இருந்து வருது. அந்த மூலாதாரத்துக்கு வர எனர்ஜி கரெக்டா வந்து நீங்க ரிசீவ் பண்ற மோட்ல இருந்தீங்க அப்படின்னா அது சில சத்துக்கள், சில வேலைகள்லாம் உங்க உடம்புல செய்யுது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா அது அப்படி கிடையவே கிடையாது. இந்த புக்ல வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த பிரபஞ்சத்துல இருந்து வர எனர்ஜி மூலமா தான் நீங்க சாப்பிடுற சாப்பாடு கூட உங்க உடம்புல ஒட்டுறதுக்கான வாய்ப்பு அங்கதான் இருக்கு. நீங்க எவ்வளவுதான் சரி இது சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய சத்து வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால நிறைய சாப்பிட முடியுமா? அப்படியே சாப்பிட்டாலும் அது எல்லாமே நம்ம உடலால உறிஞ்ச முடியுமா? அதுக்கு எல்லாத்துக்கும் அங்க இருந்து அந்த இன்ஃபர்மேஷன், அந்த கமாண்டு, அந்த ப்ரோக்ராம், அந்த கோடிங் வந்தாதான் அது உங்க உடல்லையும் உறிஞ்சப்படும். இது எல்லாமே உங்க டிஎன்ஏக்குள்ள ஃபார்முலாவா இருக்கு. எவ்வளவு எடுக்கணும், இது எவ்வளவு தேவை உனக்கு, இந்த ஆன்மா எவ்வளவு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கு, எவ்வளவு புரோட்டீன் எடுக்கணும், எவ்வளவு கார்பன் எடுக்கணும், எவ்வளவு கொழுப்பு அப்சர்வ் பண்ணணும், எவ்வளவு மினரல்ஸ் எடுக்கணும், எவ்வளவு விட்டமின்ஸ் உறிஞ்சணும் அப்படின்னு அங்கிருந்து வர அந்த சக்தி மூலமா தான் இது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. இதையும் நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த புக்ல வந்து அது ரொம்ப நம்ம நிறைய புக்ல ஆன்மான் படிப்போம், ஆன்மாவின் பயணம் படிப்போம். ஆனா நம்ம உடம்பு இயங்குறதுக்கு தேவையான எல்லா சக்தியும் இங்க மேல் உலகங்கள்ல இருந்து ஒவ்வொரு தளத்துல இருந்தும் ஒவ்வொரு இடத்துக்கு வருதுன்னு இப்ப நான் இந்த புக்ல இருக்கு. இதை நான் ஒன்னோட சொல்றேன் பாருங்க. ஸ்தூல தளம், அதாவது பிசிக்கல் பிளெயின்னே ஒண்ணு இருக்கு. அது வந்து பூலோக பௌதிக நம்ம இங்க இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் தளம் தான். இது இந்த அன்னமய கோஷம், அதாவது உங்களோட இந்த பிசிக்கல் பாடி கூட தொடர்புடையது. அது மூலாதார சக்கரத்துக்கு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு. சோ இது வந்து நான் ஆர்கானிக் மெட்டீரியல், அதாவது கரிமமற்ற பொருட்கள் எல்லாமே அதுக்கெல்லாம் இங்க இருந்துதான் எனர்ஜி வருது. அதாவது தாதுக்கள், கிறிஸ்டல், களிமண்ணு, இது கல்லு, மண்ணு, இதுக்கெல்லாம் இந்த பிளேன்ல இருந்துதான் நம்மளுக்கு எனர்ஜி வருது. அதனாலதான் அது உருவாகுது. சோ நம்மளோட தாது சத்துக்கள்னு சில சத்துக்கள் இருக்கு தெரியுமா எல்லாருக்கும். அந்த ஜிங்க், அந்த மாதிரி சில சத்துக்கள் எல்லாருமே அதுவுமே நம்ம உடம்புக்கு தேவையானதான். அது இல்லைனாலும் நம்மளால வந்து இந்த உடல் முழுசா இயங்காது. அதுவும் பத்தலைன்னா சில நோய்கள் நம்மளுக்கு வரும். சோ தாதுக்கள், கனிமங்கள், இதுவுமே அங்க இருந்து வருது நம்மளுக்கு. சோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா நம்மளோட ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு
உடலுக்கு வேணும் அப்படின்னா இரும்புங்கிற கனிமம் நம்மளுக்கு தேவை. அப்ப அந்த இரும்பு எங்க இருந்து வருது? இந்த பூமியில இருந்து வருது நம்மளுக்கு. அப்ப அந்த அந்த பூமிக்கு எங்க இருந்து அங்க அது வருதுன்னா அந்த பிசிக்கல் பிளேன்ல இருந்து வருது. சோ கால்சியம் வந்து எலும்புக்கு தேவை. அது போல தைராய்டு நல்லா வேலை செய்யணும், அயர்ன் தேவை. சோ இதெல்லாம் கனிமங்கள் பூமியில இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. சோ இது எல்லாமே இந்த தளத்துல இருந்து வர அங்க இருந்து அந்த எனர்ஜி மூலமா எப்படி ஒவ்வொரு பொருட்களையும் ஒரு ஒரு கனிமங்கள் நம்ம பிளான்ட் எடுத்து கொடுக்குதோ அது ஃபுல்லா இந்த பூமிக்கு வந்து அங்க சேர்ந்துட்டு இருக்கு. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் தளம். இங்க வந்து நம்ம அன்னமய கோஷம், அதாவது இந்த பிசிக்கல் பாடிக்கு தேவையான எல்லாமே மூல சைத்தன்யத்துல இருந்து நேரா மூலாதாரத்துக்கு வருது நம்மளுக்கு. ஓகேயா? சோ அன்னமய கோஷத்துக்கு தேவையான எல்லாமே மூலாதார சக்கரத்துக்கு அங்க இருந்து அனுப்பப்படுகிறது. இந்த இந்த முதல் தளத்துல இருந்து நம்ம டிஎன்ஏக்கு, அதாவது டிஎன்ஏ இருக்குல்ல, அதுல வந்து எல்லா தளத்துல இருந்தும் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு. அப்போ அது வந்து அந்த அந்த டிஎன்ஏல வந்த பிறகு அது வந்து மூலாதாரத்துக்கு போய் அது அந்த மூலாதார சக்தியில இருந்து என்னெல்லாம் உடம்பு உறிஞ்சணுமோ, என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதெல்லாம் அங்க இருந்து எடுத்துக்கும். சோ முதல் தளத்துல இருந்து நம்ம டிஎன்ஏவிற்கு மனித வாழ்விற்கு தேவையான சர்வைவல் கோடிங் எல்லாம் அதுல இருக்கு. அடுத்தது வந்து இரண்டாவது சைத்தன்யம். இதுல வந்து ஆஸ்ட்ரல் பிளேன்ல இருந்து வருது. இது வந்து புவர் லோகத்துல இருந்து இருக்கு. சோ இது வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப இது வந்து ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாம் இது கிடைக்குது இது மூலமா. சோ அங்க இருந்து வர அந்த அந்த தளத்துல இருந்து வர எனர்ஜி நம்ம சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வந்து அதுல இருந்து நம்மளுக்கு வந்து விட்டமின்கள், தாவரங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு தேவையான ஐம்பூதங்கள், சக்திகள், இதெல்லாம் இந்த சுவாதிஷ்டான வழியா தான் நம்ம உடம்புக்கு போகுது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் டைரக்டா தண்ணி குடிக்கிறதுனால இது சாப்பிடறதுனால இது உள்ள போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சுவாதிஷ்டான சக்கரத்துல வந்து உங்களுக்கு கரெக்டான எனர்ஜி, அது கரெக்டான வைப்ரேஷன்ல இருந்தா மட்டும்தான் இந்த விட்டமின்ஸ் இது எல்லாமே உங்க உடலால உறிஞ்சப்பட முடியும். சோ இப்ப நான் இந்த ரெண்ட சொன்னதை வச்சே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். என்னன்னா, ஏன் தியானம் பண்ணா என் உடம்பு சரியாயிடுச்சு, எனக்கு வந்த வியாதி போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. தியானம் பண்ணா எப்படி போகும் அப்படின்னு நாம நிறைய பேர் வெளியில இருக்கவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? தியானம் பண்ணும்போது எந்த ஒரு இதுவும் மனம் வந்து வேற எதையும் நினைக்காது இருக்கும்போது அந்த காஸ்மிக் எனர்ஜி வாங்குறோம்னு சொல்றோம்ல, அது எல்லாமே ஒவ்வொரு தளத்துல இருந்தும் உங்க ஒவ்வொரு சக்கரத்துக்கு வந்துருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? அந்தந்த சக்கரங்கள் வந்து எனர்ஜைஸ் ஆகும்போது தானா உடம்பு அதை வந்து அங்க இருந்து எனர்ஜி எடுத்து அது என்ன பண்ணணுமோ, அதுக்கு எவ்வளவு சத்து வேணுமோ, அதை எப்படி சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணி கொள்கிறது. ஸோ 20% அளவுக்கு தான் நாம சாப்பிடுற வாய் வழியா சாப்பிடுற சாப்பாடு மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற சத்துக்கள். ஆனா நம்ம காஸ்மிக் எனர்ஜி நம்ம பிராணால போகிறது தான் அதிகம். அங்க இருந்து ஒவ்வொரு தளங்கள்ல இருந்து எனர்ஜி வந்துட்டு தான் இருக்கு. ஆனா உங்க ரிசீவர் இப்ப டவர் கிடைக்கலன்னு சொல்றீங்கல்ல, டவர்ல இருந்து வந்து உங்க செல்போனுக்கு வருது. ஆனா உங்க செல்போனால அதை வாங்க முடியலன்னா என்ன ஆகும்? செல்போன் ஒர்க் ஆகும். அதே மாதிரி அங்க இருந்து வருது. ஆனா உங்க மூலாதார சக்கரம் அதை எடுக்க முடியல, இல்ல உங்க சுவாதிஷ்டான சக்கரம் அதை அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ அது வந்து உங்க உடம்புக்கும் இதுவும் மேலிருந்து வர்றது உங்க உடம்புக்கு கடைசியில போய் சேர்றதுக்கான தடை அங்க இருக்கு. அது ஏன் தடையாகுது? அது ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியும். அது நம்ம மைண்ட்னாலதான் தடையாகுது. நம்ம மைண்ட்ல வந்து அந்த அரிஷத் வர்க்கங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த வர்ற எனர்ஜியை நம்மளால ரிசீவ் பண்ணவே முடியல. இத நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யோகிகள்லாம் ஹிமாலயாஸ்ல போய் இருக்காங்க, எப்படி இருக்காங்க, சாப்பாடே இல்ல, அவங்க பாட்டுக்கு இருக்காங்களே அப்படின்னீங்கன்னா அவங்க இந்த எனர்ஜி ஃபுல்லா வாங்கிடுவாங்க. அந்த ஒவ்வொரு தளத்துல இருந்து வர்ற எனர்ஜி ஒவ்வொரு சக்கரத்துக்கு அவங்களுக்கு ஃபில் ஆகி அவங்களுக்கு பசி இது எதுவுமே இல்லாம அந்த ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. சோ இந்த ஞானம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊற என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த மனம் வந்து தேவையில்லாததுல போய் ஒரு அடிக்ஷன் மாதிரி பற்றுதல்ல போய் மாட்டிக்கிறாம
கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு நாம இந்த உடல் இல்ல அப்படிங்கிற ஞானத்துக்கு, நாம ஆன்மா அப்படிங்கிற விழிப்புணர்வுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தானாவே போக ஆரம்பிச்சிருவோம். எவ்வளவு ஞானம் இருக்கு பாருங்க. நம்ம உடல் வந்து அவ்வளோ பெரிய எல்லாமே இருக்கு, அதுக்குள்ள பிரபஞ்சம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஒரு செல்லு எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கு, எங்க இருந்து அது சக்தியை வாங்குது, எங்க இருந்து இந்த பிரபஞ்ச சக்தியை வாங்குது, எப்படி எல்லாம் அதை வந்து உள்வாங்குது, அதுக்கு தடையா இருக்கிறது நம்ம மனம்தான். இப்ப இந்த இதுலயே போட்டிருக்காங்க. அடுத்து வந்து மனோன்மணி தளம், மென்டல் பிளேனு. இங்க இருந்து மணிப்பூரக சக்கரத்துக்கு வந்து நம்மளுக்கு எனர்ஜி வருது. சோ இது வந்து என்னன்னா நம்மளோட யதார்த்த வாழ்க்கை இதுக்கெல்லாம் தேவைப்படுது. இது ஃபுல்லாவே புரோட்டீன்ஸ ஃபுல்லா நீங்க சாப்பிட்ற புரதத்தை ஃபுல்லா நம்ம உடம்புக்கு மசிலாகவும் சதையாகவும் முடியாகவும் எல்லாமே புரோட்டீனாலதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது எல்லாம் உருவாகிறதுக்கு, அந்த புரதங்கள்லாம் உருவாகிறதுக்கு இந்த மணிப்பூர சக்கரத்துக்கு கரெக்டா எனர்ஜி வந்தாதான் அது உருவாக முடியும். சோ இதுல வந்து நம்ம அடுத்து திருப்பி நாளைக்கும் நிறைய ஒவ்வொரு தளத்திலையும் என்னெல்லாம் நம்மளால ரிசீவ் பண்றோம், நம்ம உடம்பு என்ன, நம்ம இந்த இந்த உடம்புல வந்து எவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இந்த அற்புதத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வரலாம். இப்ப யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க.